லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு நம்ம கோலார் இண்டி வச்சிருக்கோம். அதில் 2 கோலார் கைகளை கூப்பிட்டு நம்ம இண்டி போட போகிறோம். அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம டாக்டர் கோலார் கொய்காமணி பதில் சொல்லுவார். முதலாக நம்ம முதல் கோலார் கையை கூப்பிட போகிறோம். சரி, உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் கஞ்சா ராஜா. என்னது கஞ்சா ராஜாவா? கேபிள் ராஜா கேள்விப்பட்டிருக்கேன், ராக்கெட் ராஜா கேள்விப்பட்டிருக்கேன். இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. சரி, எப்படி உங்களுக்கு இந்த பேர் வந்துச்சு கொஞ்சம் வெள்ளை வழியா சொல்ல முடியுமா? என் உண்மையான பேர் ராஜா தான். எங்கள் போட்டில் ஒரு 5 பேர் இருப்போம். அந்த 5 பேரும் எல்லாமே ரோக் அடிப்போம். அதில் எல்லாமே ரோக் அடிச்சு என் கூட எல்லாம் சும்பாட ஆயிடுவானுங்க. நான் மட்டும் தெரியா இருப்பேன். அதனால தான் என் போட்டில் கஞ்சா ராஜா என்ன கூப்பிடுங்க. ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு என்ன கோளாறுன்னு நீங்கள் டாக்டர் கொய்காமணியை பார்க்க வந்திருக்கீங்க? எனக்கு என்ன கோளாறுனா இப்போ தான் ஒரு 4-5 போட்டில் ஒன்று என் கலைப்பு விட்டாங்க. நீங்கள் கலைப்பு விட மாட்டேன்னு எனக்கு ப்ரோமைஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அதிகமாக சொல்லுவேன். சீச்சி, நாங்கள் அப்பெல்லாம் செய்ய மாட்டோம். நாங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். நாங்கள் அப்பெல்லாம் செய்ய மாட்டோம். நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள். எனக்கு கஞ்சால தான் ப்ராப்ளம். என்னப்பா சொல்கிறீங்க? கஞ்சால ப்ராப்ளமா? ஃபேமிலியில் ப்ராப்ளம் கேள்விப்பட்டிருக்கேன், லெஃப்ட் லெக் ப்ராப்ளம் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபைனான்சியல் ப்ராப்ளம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி கஞ்சால ப்ராப்ளம் ஆகுது? நீங்கள் தான் கஞ்சாக்கி ராஜாவாச்சே. அதான் எங்கள் கூட்டம் எல்லாம் 5 பேர் இருப்போம். அது எல்லாமே கஞ்சா அடிப்போம். எல்லாம் ஒரே மாதிரி தான் பாலட் அடிப்போம். ஆனால் அடிச்சு அவனுக்கு மட்டும் சூறான், நான் மட்டும் டஸ்டாக அப்படி தெரியா நிற்கிறேன். அதான் அதில் தான் எனக்கு கோளாறு. சொல்ல முடியுமா எனக்கு எப்படின்னு? ஓகே ஓகே, சரி. நீங்கள் கஞ்சா அடிச்சான்னு சொல்றீங்க. நீங்கள் கஞ்சா பச்சை கலர் இருக்குமா அது போட்டு அடிச்சிங்களா, இல்லை பிளாஸ்டிக்கில் நீட்டாக இருக்குமே அது போட்டு அடிச்சிங்களான்னு? அதான் அந்த பிளாஸ்டிக்கில் நீட்டாக இருக்குமே சொல்லி அதான் ஒழுவா போட்டு அடிச்சோம். சூடு இல்லை. ஓ போடா பொண்ணா போயில பக்கி, நீ போட்டு அடிச்சது கஞ்சாடா போயில. உன் பூடு மொத்தத்துக்கு நீ போட்டு அடிச்சா அவனை சூடு வராது. புண்டைங்க அவனை அடிச்சு தோர்த்துங்க. சுண்ணி புண்டைகள் தான் நீ கேட்டுட்டு இருக்கான் வந்துட்டு அடி தோர்த்துங்க அவனை. என்ன சத்தியம் நீ அடிக்க மாட்டீங்க, அடிக்கிறீங்க. அங்கே முட்டா புண்டை வச்சுருக்கா அடிச்சாலும் உங்களை வெளியே வெளியே போனா புண்டை வெளியே. சரி, ஓகே ஓகே ஓகே, எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம 2வது கொள்கை என்டிஏ பண்ணுறதுக்கு போவோம். நம்ம கஞ்சா ராஜாவை அடிச்சு துரத்தியாச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது கொள்கை என்டிஏக்கு போவோம். சரி, உங்கள் பேர் என்ன சொல்லுங்க. என் பேர் கஜேந்திரா. என்னை எல்லாம் கம்மு கஜான்னு கூப்பிடுவீங்க. கம்மு கஜாவா? எப்படி உங்களுக்கு கம்மு கஜான்னு பேர் இருந்துச்சு? கொஞ்சம் விளாவதியா சொல்லிட்டு முடியுமா? ஓகே, நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எனக்கு கம்மு கஜான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, நான் கம்மு காஜா கம்மு தான் ரொம்ப அடிப்பேன். அது ஒரு தனி சூர். அது நான் அடிக்கிற விஷயம் எனக்கு சொசைட்டியில் என்னை எல்லாம் கம்மு கஜான்னு கூப்பிடுவீங்க. அதனால தான் எனக்கு அந்த பேர் வந்துச்சு. ஓ சரி, அப்படியா? சரி, எங்கேருந்து வரீங்க? காஜாலுங்க. என்னது காஜால இருந்தா? இல்லை 10 கஜாலேருந்து காஜாலே வரேன். ஓ ஓகே ஓகே, உங்கள் பேர் கம்மு கஜா, நீங்கள் இருக்கிறது 10 கஜா, நீங்கள் அடிக்கிறது காஜா கம்மு. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இந்த கோலார் டாக்டரை பார்க்க டாக்டர் கோலார் கொய்காமணியை பார்க்க வந்திருக்கீங்க. ஏன்னா எனக்கு பிரச்சனை என்னதுனால வீட்டில் கம்மு பிரச்சனை. நான் தின்னு கஷ்டப்பட்டு வாங்குவேன். 3 வழி கேட்க பிச்சை எடுத்து அங்கங்கே கேட்டு நான் போய் தின்னு வாங்கி எடுத்து வீட்டில் வைப்பேன். டாய்லெட்டில் போய் அடிக்கலான்னு போவேன். டக்குன்னு மாமா உதவி செய்ய முடியுமா? எனக்கு கேன் வெட்டுது, நான் வீட்டில் இழுத்துட்டு வரல. சரியா, ஒரு 2 ஷூட்டு கம்மு இழுத்துக்கிறேன். சரி, எழுத்துங்க. என்னப்பா இவ்வளோ பியூரா விட்டு அடிக்கிறீங்க? பெட்ரோல்லாம் ஊற்றி வச்சிருக்கீங்களோ? என்னப்பா பண்றீங்க? ஐயோ, இப்படி எடுத்ததுமா சூர் இருக்கும். சரி, அப்பா அடிச்சுக்கலாம். கேட்குற கேள்வி உங்க பிரச்சனையை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். பார்த்துருவோம் கம்மு அடிக்கணும் பையில ஊற்றுவோம். என்ன ஊற்ற சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் கம்மு ஒரு கம்மு ஊற்றாத, பெட்ரோல் ஊற்றி அடிக்க இன்னும் சூடு ஜோக்கா இருக்கும் அப்படின்னு நான் ஊற்றிடுவேன். இருக்கிறவங்க கதவு தட்டுவாங்க. கடுப்பாலும் டாப்புண்டைங்க வீட்டில் விடுவீங்க. என்ன கடுப்பு என்னதான் சொல்றதுன்னு தெரியல. அப்பா அப்படியே கீழே போட்டு ஊற்றிடுவேன். கம்மு வேஸ்ட் ஆகிருமா. இதனாலே எங்களுக்கு பல பிரச்சனை வீட்டில். அப்புறம் கம்மு டின்னு வாங்கிட்டு வீட்டில் வச்சிருவேன். வீட்டில் வச்சுட்டு பார்த்தா கம்மு இருக்காது. பார்த்தா சப்பாத்தி கொட்டி வச்சிருப்பாங்க அந்த கம்மு எடுத்து. அப்போ நான் என்ன வாங்க இழுக்கிறது? கஷ்டப்பட்டு நான் காசு இல்லாமல் பிச்சை எடுத்து சூத்து கொடுத்து நான் எடுத்து விடுவேன். ஓ, உங்கள் கதை ஒரு பெரிய சோக கதை தான். இல்லைம்மா, நான் இன்னும் என் சோக கதை சொல்லணும். இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் சொல்லுங்க. அது மட்டும் இல்லம்மா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வழியெல்லாம் தாங்கி எல்லாத்தையும் போய் கொடுத்து இந்த மாதிரி வழி
கொடுத்து கொடுத்து கஷ்டப்பட்டு வழியை தாங்கி வா அந்த காசு எடுத்து வந்து நான் வந்து கம்மு வாங்கிட்டு வருவோம்மா வந்து வீட்டில் வச்சுட்டு எங்கள் அப்பா காரை எடுத்துருவான் அதை என் தம்பிக்காரன் எடுத்துருவான் நான் என்னவா செய்யுது கஷ்டப்பட்டுக்கிட்டு ஓ உங்க ஃபேமிலி எல்லாமே கம் அடிப்பீங்கோ? முட்டா முட்டைங்க எல்லாம் சூற முட்டைங்க போடுவானுங்கம்மா என்னம்மா செய்யுது இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா கம்பு தான் அது என்ன கம்பு தெரியுமாவா கஷ்டப்பட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு வீடு சின்ன பிள்ளை சொக்கலை வாங்க போன காசு 3D எடுத்து வந்தோம்மா அதை எடுத்து கம்மு வந்து கடையில அந்த கம்மா அதை எடுத்து வந்தோம்மா அதை ஊற்றி அடிக்கிறோம்மா பாருங்கம்மாங்க நிலைமையா நீங்களே பாருங்கம்மா. சரி சரி ப்ரோ சரி ப்ரோ எழுதுங்க வேற என்ன இருக்கா சொல்றதுக்கு? ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா எனக்கு 3 வழி நான் கொடுக்க முடியுமா? டேய் புண்டை 3 உனக்கு கொடுத்துட்டா அப்படின்னா நேரத்துல அவங்க அடிக்கிறது சொன்னி நாளைக்கு கம்முலாண்டா அடிக்கிறா டேய்.